இந்த ஒரு வீடியோவில் கேஷ்பேக் கூட எப்படி மேக் மை ட்ரிப்பில் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் மேக் மை ட்ரிப்பில் பஸ் டிக்கெட் புக் பண்ணும்போது 100 ரூபா வரையும் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சு ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து. ஸோ நீங்களும் பஸ் டிக்கெட் புக் பண்ணும்போது கேஷ்பேக் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு வீடியோவில் அதுக்கான ட்ரிக்கை சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேக் மை ட்ரிப்புன்னு சொல்லிவிட்டு எக்ஸாக்டாக ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். வெரிஃபை பண்ணிவிட்டு அலோ ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அண்ட் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக புக் பஸ் டிக்கெட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லொக்கேஷன் என்ன, நீங்கள் பஸ் எங்கே ஏற போகிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டூ லொக்கேஷன் எங்கே போக போகிறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக டேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டேட்டில் பஸ் புக் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துட்டு டன்னுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேன்சலேஷன் 100% பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் இருக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது என்னென்னா இப்போ வந்து நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணிடுறீங்க. இன்கேஸ் அந்த டேட்டில் உங்களால் ட்ராவல் பண்ண முடியல, வேறு ஏதாச்சும் சுச்சுவேஷனால் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ண போகிறீங்கன்னா 6 ஹவர்ஸுக்கு பிஃபோராகவே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 100% ரீஃபண்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூசிங் ஃப்ரீ கேன்சலேஷன் சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைமிங்கில் பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஸோ எவ்வளோ சீட் வந்து அவைலபிளாக இருக்குது, ஸோ அதே மாதிரி என்ன லொக்கேஷனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன லொக்கேஷனில் வந்து என்ன டைமிங்க்கு போகும்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பஸ் ஓகேவோ என்ன டைமிங் ஓகேவோ அந்த பஸ்ஸை சூஸ் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் சீட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த சீட் ஓகேவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆஃபர்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் புக் பண்ணும்போது 100 ரூபா கேஷ்பேக் தருவாங்க. ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணுற கூப்பன் கோட் அப்ளை பண்ணும்போது ஸோ அதில் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து 70 ரூபா பக்கமாக ஆகும். ஸோ அந்த கூப்பன் இப்போ ஒர்க் ஆகுதான்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிக்கப் பாயிண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்ன ஊரில் வந்து நான் பஸ் ஏற போகிறேனோ ஸோ அந்த பிக்கப் பாயிண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் பாயிண்ட்ஸ்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன ஊரில் போயிட்டு இறங்க போகிறீங்களோ ஸோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நேமு, உங்களோட ஏஜ், மேல் ஆர் ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக கீழே மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு டோட்டல் சேவிங்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 170 ரூபா பக்கமாக நான் ஆஃபரெல்லாம் அப்ளை பண்ணி நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமிங்கில் என்ன ஆஃபர் இருக்கோ அதை பொறுத்து தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து பஸ் ட்ராவலிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொடுக்கல, ஸ்கிப் ஆர் நவுங்கிற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் ஆப்ஷனுக்கு வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஒரு ஃபியூ செகண்ட் லோடிங் ஆகிட்டு செலக்ட் பேமெண்ட் மோடுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸோ சேம் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கு, கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே, ஸோ இந்த மாதிரி வந்து யூபிஐ பேமெண்ட் மூலிமா நீங்கள் பஸ் டிக்கெட் வந்து பே பண்ணிக்க முடியும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்க, சேவிங்ஸ் எவ்வளோ எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். அதே மாதிரி பிக்கப் டைமிங் என்ன, ட்ராப்பிங் டைம் என்ன, ஸோ உங்களோட ஃபோன் நம்பரு, உங்கள் நேமு, உங்களோட மெயில் ஐடி எல்லாமே வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறமேட்டு மேலே ஒரு டைமிங் ஓடும், அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஃபோன்பே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனாலும் பேமெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபோன்பே சூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணதையும் ஃபியூ செகண்டில் அதே பேஜில் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு டிக்கெட் புக்கிங் ஆயிரும். ஸோ டிக்கெட் புக் ஆனதையும் நார்மல் மெசேஜுக்கும் பிஎன்ஆர் நம்பரெல்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. தென் இதில் நீங்கள் கொடுத்துருக்கிற மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து இன்வைஸ் காப்பி,
டைமிங்கு எல்லாமே வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலிமா ட்ராவல் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் லாங் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா பஸ் டிக்கெட் புக் பண்ண தெரியலனா இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம சேனலோட சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.